ஒருத்தன் கொலை பண்ணானா அந்த கொலை பண்ண ஆள் ஜெயிலுக்கு போவானா இல்லை அவன் பிள்ளை வந்து ஜெயிலுக்கு போவானா? கொலை பண்ண ஆள் தான் ஜெயிலுக்கு போவான். ஆனால் ஆவிக்குரிய வட்டாரம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு தகப்பன், ஒரு தாத்தா, ஒரு முப்பாட்டன் ஒரு பாவம் செஞ்சு செத்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவனுடைய இரத்த பழியை யார்கிட்ட கேட்பாருன்னு கேட்டால் யார்கிட்ட கேட்பாரு? பிள்ளைகள்கிட்ட கேட்பார். இன்றைக்கி வந்து தாய் தகப்பன் நல்லா இருப்பார், ஆனால் பிள்ளையை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், தாய் தகப்பன் பாவம் செஞ்சு அடுத்தவருடைய பணத்தை அபகரித்து பாவம் செஞ்சு ஒரு வீடு வாங்கி ஒரு சொத்தை வாங்கி நகையை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த வயிற்றெரிச்சலில் வந்த அந்த பாவங்கள், வயிற்றெரிச்சலில் வந்த அந்த பணங்கள் அது பிள்ளைகளுக்கு சாமாயிரும். அப்போ அந்த கடனை யார் முடிக்கணும் அப்படின்னு கேட்டால் அது பிள்ளைங்க மடியில் வந்து கேட்பேன் அப்படிங்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் பாவம் செஞ்சு மாண்டு போயிட்டாங்க, அந்த பாவத்தை நாங்கள் சுமக்கிறோன்னு சொல்லி புலம்பல் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் எந்த பாவம் பண்ணலை, பிள்ளைகள் எந்த தவறும் பண்ணலை. ஆனால் முன்னோர்கள், நம்முடைய தாத்தாக்கள், நம்முடைய அப்பாமார்கள் சில பாவங்களை செஞ்சுட்டு போகிறனால அந்த பாவத்தினுடைய விளைவு பிள்ளைங்க மடியில் வருது. இப்போ நல்லா கவனிங்க, இன்றைக்கி சில குடும்பத்தில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, சில குடும்பத்தில் நிறைய பலவீனங்கள் இருக்குது, சில குடும்பங்களில் மெடிக்கலுக்கு நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில குடும்பங்களில் பிள்ளைங்க படிக்காமலே இருக்குது, சில குடும்பங்களில் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குடும்பங்களாக இருக்கும் 45 வயசு 48 வயசில் இறந்துருவாங்க. அப்படி சில குடும்பங்கள் இருக்குது. ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, பாதியில் நின்றுவாங்க. அப்படி சில குடும்பங்கள் இருக்கிறது. ஒரு சில குடும்பங்களில் ஒரு வித பலவீனம் எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படி சில குடும்பங்கள் இருக்கிறது. இதெல்லாம் முன்னோருடைய சாபங்கள் பாவங்கள் இருக்கிறது. அப்போ இப்படி தான் பிரச்சனைகள் இருக்கும். இதில் எங்கிட்ட அதிசயத்தை பார்க்கறது, ஆனால் கர்த்தர் அதிசயங்களை செய்வேன் அப்படிங்கிறார். ஆனால் இதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுக்கு என்ன, எங்கள் முன்னோர்கள் அப்படி கிடையாது, எங்கள் தாத்தா அப்படி கிடையாது, எங்கள் அப்பாலாம் அப்படி கிடையாது அப்படி நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு தெரியாமலே ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். அதனால் இங்கே உட்காந்துருக்கிற பெற்றோர்களே, உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு தீமை செய்யாதீங்க, யாருக்கு தீமைக்கு உடந்தை ஆயிடாதீங்க, யார் பேரிலும் குற்றப்படுத்தாதீங்க, யார் பேரிலும் குறை சொல்லாதீங்க, யார் வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பேசாதீங்க, தலையிடாதீங்க. முடிஞ்சால் நன்மை செய்யுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருந்துருங்க. அவன் அதை செஞ்சாவே இதை செஞ்சால் நான் பார்த்தேன் நான் கொண்டேன், இந்த மாதிரி விஷயத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னு கேட்டால் முன்னோர்கள் செய்த பாவம் பிள்ளைங்க மேலே விழுகும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நன்மை செய்யுங்க, அற்புதமான வார்த்தைகளை பேசுங்க, அதிசயமான வார்த்தைகளை பேசுங்க. மனுஷர் பேசு வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு வீடு வாங்கி வைக்கிறீங்களோ, இடம் வாங்கி கொடுக்குறீங்களோ, நகை நட்டு சேர்க்குறீங்களோ, ரெண்டாவது நீங்கள் நகை சேர்க்கட்டும் பரவாயில்ல, வீடு வாங்கலாம் பரவாயில்ல, இடம் வாங்கலாம் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் நன்மைகளையும் சேர்த்து வைங்க. அது உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்து பாருங்க, தீமை செய்யாமல் பிள்ளைகளை வளர்த்து பாருங்க, தவறான வழிக்கு போகாமல் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து பாருங்க. அது உங்கள் பிள்ளைங்க வரும் நாட்களில் உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் பிள்ளைங்க மலை மேலே இருக்கிற பட்டணங்களை வாய்ந்திருக்கும். அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, அதுதான் பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு சொத்து.